Exercise 9.3 ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் evaluate the following definite integrals ஒரு integration கொடுத்திருக்காங்க -1 to +1 dx by x square plus 2x plus 5 னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இப்போ the integration dx divided by x square plus a square இல்ல x square minus a square minus இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. ஆனா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டினாமினேட்டர்ல வந்து ஒரு ஃபார்முலாவும் நம்மளுக்கு கிடையாது. அதனால நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாஸ் வர மாதிரி என்ன செய்கிறோம், கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மூலமாக நம்ம என்ன செய்யணும், நம்ம ஃபார்முலாஸுக்கு வர மாதிரி மாற்றிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே எக்ஸ் எடுத்துக்கணும். எக்ஸு இங்கே 2xன்னு இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட 2ab இல்லையா, அந்த 2abயில் டிவைடட் பை 2 பண்ணணும். இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும் இல்லையா. அதாவது நம்பரை மட்டும் டிவைட் பண்ணிக்கோங்க. 2 டிவைடட் பை 2ங்கிறது 1. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ்ஸு இங்கே என்ன பின்னு வந்ததோ அந்த +1 ஹோல் ஸ்கொயர், இங்கே மைனஸ் அந்த 1 ஸ்கொயர், இங்கே மீதி இருக்கிற நம்பர் +5னு அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கே என்ன சைன் இருக்கோ அதுதான் இங்கே இடத்துல வரும் சைன். ஓகேவா? இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயரா இல்லை எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயராங்கிறத எப்படி டிட்டர்மின் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருந்ததுன்னா இந்த இடத்துல மைனஸ். ஓகேவா? இங்கே இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுற ஆன்சர் தான் என்னது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏ இந்த நம்பர் த ஹோல் ஸ்கொயர். இங்கே +1ன்னு நம்ம இங்கே பண்ணியிருக்கிறதுனால இங்கே என்ன செய்யணும், -1 ஸ்கொயர்னு நம்ம அதை போட்டுக்கணும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இந்த +5ங்கிற கடைசி நம்பரை எடுத்து இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ப்ளஸ்ஸு 1 த ஹோல் ஸ்கொயர் -1 +5னு இருக்கா, இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணிங்க. அப்போ என்ன ஆகும், +4னு இருக்கும். அந்த 4ங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருங்கிற மாதிரி உள்ள ஃபார்மேட்டுக்கு நம்மளுக்கு மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை நம்ம அதே மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். ஸோ -1 to +1 dx டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இன்டகிரேஷன் dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இன்டகிரேஷன் dx டிவைடட் பை a to b லிமிட் கொடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னால் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, 1 டிவைடட் பை ஏ tan inverse of x by a. இதான் நம்மளோட ஃபார்முலா. ஒரு சம்முக்கும் நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த ஃபார்முலாஸை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை எழுதிடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம், அந்த ஃபார்முலாவை இந்த சம்முக்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 1 டிவைடட் பை ஏ, ஏங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, அதை போட்டுக்கிறோம். tan inverse of, அடுத்து tan inverse of x by a, எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது, இங்கே x + 1. ஸோ x + 1 பை ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. ஓகேவா? இப்போ லிமிட்ஸை அப்ளை பண்ணணும். -1 to +1. ஓகேவா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணுறோம், அடுத்தது என்ன செய்ய போகிறோம், லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை காமனாக வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே அது காமனாக வெளியில் இருக்குது. ஓகேவா? இப்போ 1 சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஸோ 1 + 1 டிவைடட் பை 2, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அந்த அப்பர் லிமிட் 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். மைனஸ் லோயர் லிமிட் tan inverse of, அதே மாதிரி tan inverse of -1 சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். லோயர் லிமிட் -1 + 1 டிவைடட் பை 2. ஓகேவா? அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 1/2 காமனாக வெளியில் இருக்குது. tan inverse of 2/2ங்கிறது அடித்து போட்டோம்னா 1 மைனஸ் tan inverse of -1 + 1ங்கிறது 0, 0/2ங்கிறது 0. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 1 டிவைடட் பை 2 tan inverse of 1. tan எப்போ நம்மளுக்கு 1 கிடைக்கும் அப்படின்னா 45 டிகிரி, π/4 மைனஸ் tan inverse of 0 எப்போ tan 0 ஆகும் அப்படின்னா 0ல் தான் 0ஆக இருக்கும். ஓகே, tan 0 0. ஓகேவா? இப்போ இதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா π/4 × 2 8. ஓகேவா? இதுதான் நம்மளோட இந்த இன்டகிரேஷனுடைய ஆன்சர். ஓகேவா?